ஒரு நிமிட செய்திகளை விரைவாக பார்க்கலாம். கோவை காந்திபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை வண்டியில் காலை உணவு அனுப்பி வைத்த திமுக அரசின் ஆணவம் அருவருக்கத்தக்கது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காதல் தொல்லை செய்து வந்தால் பெற்றோர் மூலம் போலீசில் புகார் அளித்து விடுவேன் என்று ஷாலினி கூறியதால் கொலை செய்ததாக ராமேஸ்வரம் பள்ளி மாணவி கொலை வழக்கில் கைதான குற்றவாளி முனியராஜ் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க்கில் இன்று நவம்பர் 21ஆம் தேதி முதல் நவம்பர் 23ஆம் தேதி வரை G20 நாட்டு தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் கிட்னி திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக ஸ்டான்லி மோகன், ஆனந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் பதுங்கியுள்ள புரோக்கர்களை போலீசார் தேடி வருகின்றனர். போதைப்பொருள் விற்பனை வழக்கில் நடிகர் சிம்புவின் முன்னாள் உதவியாளரும் நெருங்கிய நண்பருமான ஷர்புதீன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சினிமா பிரபலங்கள் பலருக்கும் ஷர்புதீன் போதை பார்ட்டி வைத்த தகவல் வெளியாகியுள்ளது.